தமிழ்நாட்டில் தேர்தல் பறக்கும் படைகளால் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்கள் பறிமுதல். மொத்தம் 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். கோவை சூலூர் அருகே ஆம்னி பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 37 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். 255 கிராம் தங்க நகைகளை எடுத்து வந்தவரை பிடித்து விசாரணை. கிள்ளியூர் தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதில் கருத்து வேறுபாடு. சென்னையில் நேர்காணலுக்கு வந்த திமுக நிர்வாகிகள் இடையே கைகலப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை. காற்றுடன் கூடிய கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக குறையும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 19 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை அதிகாலை மழை பெய்ய வாய்ப்பு. புதுச்சேரி பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று கூடுகிறது பாஜகவின் மத்திய தேர்தல் குழு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர் நிதின் நபீன் தலைமையில் ஆலோசனை. காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடுக்கு முன்பே புதுச்சேரியில் திமுக வேட்புமனு தாக்கல். நல்ல நாள் என்பதால் இன்றே சிலர் தாக்கல் செய்ததாக திமுக அமைப்பாளர் சிவா பேட்டி. வேட்புமனு தாக்கல் தான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்றத திமுக சிலர் நாங்கள் சொல்லியிருக்க சிலர் போட்டுருக்காங்க. கூட்டணி நிச்சயமாக இன்று நாளை உறுதி செய்யப்பட்டோம். திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று எண்ணும்படியான ஆட்சியை வழங்கியுள்ளோம். திமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டுள்ளவரின் வீடியோவை வெளியிட்டு முதலமைச்சர் பெருமிதம். வந்திருக்கு The magic. 5 வருஷம் நடந்தது பெரிய மேஜிக். இதுவரை திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போற திமுகவுக்கு. புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என்பதே விருப்பம் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. தாங்கள்தான் தலைமை என காங்கிரஸ் கூறி வரும் நிலையில் பதில். தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாரல், தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விஷயம் இங்கே புதுச்சேரியில் பரவி இருக்குது. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகள், அந்த வசதிகள், கல்லூரியில் வரைக்கும் கிடைக்கக்கூடிய உரிமைகள் இதெல்லாம் புதுச்சேரியில் சாயலாக நம்மளுக்கு கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த வலு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரிக்கு வரணும்னு கேட்குறோம். சொல்லி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொடர் பேச்சுவார்த்தையை அடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை திமுக விசிக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இரட்டை இலக்கத்தில் விசிக தொகுதிகளை கேட்கும் நிலையில் 7 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை 2 நாட்களில் முடிக்க திமுக திட்டம். மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் உடன்பாடு ஏற்படுவதில் நீடிக்கும் இழுபறி. சென்னையில் நாளை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நாளை மறுநாள் கையெழுத்தாக வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளின் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல்.
அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருடன் பங்கேற்க உள்ள ஓ பன்னீர்செல்வம். நான்கு தேர்தல்களாக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கடையநல்லூர் தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கடையநல்லூர் தொகுதியில் இந்த முறை திமுக வேட்பாளரை களமிறக்க வேண்டும். நேர்காணலின் போது முதலமைச்சரிடம் வலியுறுத்திய திமுக நிர்வாகிகள். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை நாளை வெளியிடுகிறார் சீமான். நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விருப்ப மனு விநியோகம். ஓஎஸ் கார்டனில் உள்ள அலுவலகத்தில் தொடக்கம். சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை. ஈரான் இஸ்ரேல் போருக்கு மத்தியிலும் தொடர்ந்து 3வது நாளாக உயர்ந்த இந்திய பங்குச் சந்தைகள். இன்று மட்டும் சென்செக்ஸ் 633 புள்ளிகள் அதிகரித்து 76,704 புள்ளிகளாக உயர்ந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருவூலத்தில் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட பெண். கோயில் வளாகங்களில் ரீல்ஸ் எடுப்போர் மீது இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் கோரிக்கை. திருச்செந்தூரில் சுமார் 75 அடிக்கு உள்வாங்கிய கடல். பாசி நிறைந்த பாறையில் நின்று படம் எடுத்த பக்தர்கள். தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவாரை பார்த்து புதிய எம்பிக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. 3 பேரும் வாழ்நாளின் பாதிக்கும் மேலான காலத்தை நாடாளுமன்ற பணிகளிலேயே செலவிட்டதாக புகழாரம். தேவகவுடா காதல் கொண்டது காங்கிரசுடன், ஆனால் திருமணம் செய்தது பாஜகவுடன். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பேச்சால் கலகலப்பு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை பணிகள் குறித்து பேசியதாக விளக்கம். கேரள மாநிலம் மஞ்சேஸ்வர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேந்திரனை ஆதரித்து மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பரப்புரை. சுவரில் பாஜகவின் தாமரை சின்னத்தை வரைந்து வாக்கு சேகரித்தார். ராஜஸ்தான் மாநிலம் சம்பர் பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் குவிந்துள்ள பிளமிங்கோ பறவைகள் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் ரம்யமாக உள்ளது. டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 3 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்த சோகம். உள்நாட்டு விமானங்களில் 60 விழுக்காடு இருக்கைகளை தேர்வு செய்ய தனி கட்டணம் வசூலிக்க கூடாது. விமான நிறுவனங்களுக்கு கடிவாளம் போட்டது மத்திய அரசு. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குஜராத்தில் உள்ள துறைமுகத்திற்கு வந்தது மற்றொரு சரக்கு கப்பல். 80,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் வருகை.
போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு மருத்துவ பொருட்களை அனுப்பிய இந்தியா, நன்றி தெரிவித்த ஈரான் தூதரகம். ஈரான் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட போர் கப்பலை திருப்பி அழைத்த அமெரிக்கா, தீ விபத்தில் கடுமையாக சேதமடைந்ததால் திரும்புவதாக தகவல். ஜப்பானில் தனிமையில் இருந்ததால் உலகம் முழுவதும் பிரபலமான பஞ்ச் குரங்கிற்கு கிடைத்தது காதலி, வைரலாகும் வீடியோ. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக எம்பி மனு. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருப்பதாக எம்பி கிரிராஜன் குற்றச்சாட்டு.